வணக்கம் நண்பர்களே. நெருப்பு இல்லாம புகையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் சைப்ரஸை பத்தி சமீப காலமா அதிகமா பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறதா இருக்கட்டும், பிரதமர் மோடி அவர்கள் சைப்ரஸுக்கு விசிட் மேற்கொண்டதா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரியே சைப்ரஸ் இந்தியாவோட கிட்டத்தட்ட அர்மேனியா எப்படி டீல் போட்டாங்களோ இந்தியாவோட, அந்த மாதிரி 2026 இருந்து 31 வரைக்கும் அடுத்த 5 வருடங்கள்ல டிஃபென்ஸ் ரோட் மேப் போட போறாங்க. ஒரு கோஆபரேஷன் எப்படி இரு நாடுகளிடையே இருக்க போகுது அப்படின்ற விஷயங்கள் இப்ப ரொம்ப நெருக்கமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க சொல்லப்படுது. இதன் அடிப்படையில இந்தியா அவங்களோட ஆகாஷ் மிசைலா இருக்கட்டும், பிரம்மோஸ் மிசைலா இருக்கட்டும், எல்லாமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க இந்தியாவோட மிசைல்ஸை அக்வயர் பண்றதுக்கான ஃபுல் பிளானே கொடுத்திருக்காங்க இந்தியா கிட்ட அப்படின்ற விஷயங்கள் வந்திருக்கு. இது சாதாரணமா எடுத்துட்டு போக கூடாதுங்க. ஏன்னா அர்மேனியாவுக்கு கொடுத்தது துருக்கிக்கு அடின்னு பார்த்தோம்னா, இன்னொரு பக்கம் சைப்ரஸ் கொடுத்ததுதான் துருக்கிக்கு மிகப்பெரிய அடி. இந்தியாவுக்கு குறிப்பா ஒரு புதிய எதிரின்றதை விட மறைமுக எதிரியா இத்தனை ஆண்டு காலமா இருந்துட்டு இன்னைக்கு இந்தியாவை தாக்குற முயற்சிகளை குறிப்பா அது யுஎன்ல இருக்கட்டும், இல்ல பாகிஸ்தான் ஆதரவு கொடுக்கிற விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே இன்னைக்கு இந்தியா புரிஞ்சு வச்சுட்டு காய்களை நகர்த்திட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரியுது. சோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இது தெரியுது. இதை பத்தின டீட்டெயிலா டிஃபென்ஸ், ஸ்பேஸ், அதுக்கப்புறம் இன்னும் இண்டஸ்ட்ரி கோஆபரேஷன்ஸ் எல்லாமே பெரிய ரோட் மேப் இரு நாடுகளும் போட போறாங்கன்ற தகவல் உண்மையாலே சிறப்பான செய்தியா தான் நான் பாக்குறேன். இதை முதல்ல சொல்லணும்னு நினைச்சேன். சோ இன்னைக்கு முக்கியமான தகவல்கள் வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நண்பர்கள் சேனல் புதுசா வந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவுகளை கொடுங்க. சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற தகவல் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அமெரிக்காவோட குறிப்பா யுஎஸ் ஃபாரின் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ இந்தியாவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. நான் நேற்று வீடியோ சொன்னேன். அது மட்டும் இல்லாம அந்த பயணத்துல அவர் தான் வெளிப்படையா சொன்னாரு, இந்த மாதிரி வெனிசுலாவோட தலைவரும் இந்தியாவுக்கு வரப்போறாரு அப்படின்னு. இந்தியாவுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு. ஆனா இப்ப எனக்கு உண்மையிலே ஒருத்தரை நான் பாராட்டணும்னு விரும்புறாங்க. குறிப்பா இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் இருக்கார் பாருங்க. சோ அவர் உண்மையாலே இந்தியாவுடனான உறவுகளை அமெரிக்காவும் அதே மாதிரி இந்தியாவும் நெருக்கமா இருக்கணும், இந்தியாவோட நம்பகத்தன்மையை அதாவது அமெரிக்கா நம்பகத்தன்மையை இந்தியர்களுக்கு கொண்டு வரணும்ன்றதுக்காக மிகப்பெரிய லெவல்ல வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. சோ அவர் இப்ப இந்த சமீபத்துல ஒரு ஃபங்க்ஷனு, குறிப்பா இந்தியால டெல்லியில புதிய எம்பர்சியை கட்டி அமைச்சிருக்காங்க. சோ இந்த எம்பர்சியில இந்த துவக்க விழாக்கு டைரக்டா அந்த அம்பாசிடர் ட்ரம்ப் அவர்களுக்கு டெலிபோன் போட்டு கொடுத்து லைவ்ல ஸ்டேஜ்ல ட்ரம்போட வாய்ஸை எல்லாரும் ஸ்டேஜுக்குள்ள கேட்கிற மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் புகழ்ந்து தள்ளியிருக்காரு. அதுவும் பிரதமர் மோடி அவர்களையும் இந்தியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி பேக்ல போய் பார்த்தோம்னா, மார்க்கோ ரூபியோ பிரஸ் அட்டன் பண்ணும்போது இந்திய ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் கேக்குறாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஒரு ரேசிஸ்டான கமெண்ட்லாம் நிறைய பேர்கிட்ட இருந்து வருது. குறிப்பா ஜென்ரலா சொன்னாரு, ட்ரம்ப் சொல்லாம அவர் சொன்னாரு, குறிப்பா ஹெல் போல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தாரு ட்ரம்ப் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக. சோ அதை மனசுல வச்சுதான் அவர் சொன்னாரு. உடனே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸ்டூபிட் பீப்புள் எல்லா நாட்டிலயும் இருப்பாங்க, எங்க நாடு இல்ல உங்க நாடு, எல்லா நாடுகளையும் இருப்பாங்க. சோ அதை பத்தி எல்லாம் நம்ம பெருசா கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணிட்டு போற மாதிரி அந்த பதில கொடுத்திருந்தாரு. இப்ப இந்த கமெண்ட்டுக்காக தான் இவரு இப்படி ஒரு கேள்வியை கேட்டாரு. இவரு இப்ப ட்ரம்ப் ஸ்டூபிட் சொல்றாரா அப்படின்னு மிகப்பெரிய லெவல்ல இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல, ஊடகங்களை விட அமெரிக்க நெட்டிசன்ஸ் இன்னைக்கு இத ஒரு ட்ரோல் மெட்டீரியலா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இது முடிச்சுட்டு இதை முடிச்சுட்டு இப்ப இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோம்னா, ட்ரம்ப் அவர்கள் நேரடியா அவர் இந்த மைக்ல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அதாவது எனக்கு இந்தியா ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் 4 விஷயமா பிரிச்சிருக்காரு. நான் பிரிச்சிருக்கேன். சப்போர்ட் ஃபார் மோடி,
எனிதிங் இந்தியா வாண்ட்ஸ், ஸ்ட்ராங் டை, அதுக்கப்புறம் ஒயிட் ஹவுஸ் இன்விடேஷன். சோ இந்த 4 விஷயங்களை தான் அவர் சொல்லியிருக்காரு. சப்போர்ட் ஃபார் மோடியில டைரக்டா அந்த கால்ல வந்து இந்தியாவோட, அதாவது அமெரிக்காவோட தூதர், இந்தியாவுக்கான தூதர் செர்கியோ கோர் வந்து டைரக்டா போன் பண்ணி பேசும்போது அந்த மைக்கை வந்து அவர் பக்கத்துல வச்சுக்கிட்டு அவரு சே ஹலோ டு பிரைம் மினிஸ்டர் மோடி, லெட் ஹிம் நோ ஐ அம் a big fan அப்படின்னு அவர் சொல்றாரு. சப்போர்ட் ஃபார் மோடி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா எனிதிங் இந்தியா வாண்ட்ஸ், இந்த விஷயத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து இந்தியாவுக்கு கொடுக்குறேன். சோ இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு வகையில உதவ முடியும் என்னால அப்படின்னா எனிதிங் இந்தியா வாண்ட்ஸ் தே கெட் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்காரு. சோ இது ஒண்ணு. நாலாவது ஸ்ட்ராங்கர் டைஸ், ரொம்ப நெருக்கமான உறவுகளை வந்து மேம்படுத்துறதுக்காக இப்ப வந்து ஒரு பிராடர் ஹை லெவல் டிப்ளமேட்டிக் ஒரு அவுட்ரீச்சை வந்து இந்தியா கிட்ட கொண்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இனி வரப்போறாங்க சொல்லப்படுது. சோ இந்த ஒரு அவுட்ரீச்ச அமைதியா மோடியோட நான் ரெகுலரா டச்ல இருக்கிறேன்ற மாதிரி காமிச்சுக்கிறாங்க அப்படின்றதுதான் எனக்கு தெரியுது. நாலாவது ஒயிட் ஹவுஸோட இன்விடேஷன். சோ ஒயிட் ஹவுஸுக்கு மறுபடியும் இந்திய பிரதமர் மோடி அவர்கள் வந்து அரசுமுறை பயணம் மேற்கொள்றதுக்கான, ஃபியூச்சர்ல மேற்கொள்றதுக்கான எல்லா வேலைகளும் ரெடி அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. சோ இது வந்து நமக்கு என்ன தெரியுது அப்படி பாத்தீங்கன்னா, யுஎஸோட தூதர் இருக்காரு பாருங்க, இந்தியாவுக்கான தூதர், உண்மையாலே சொல்றேன், முடிஞ்ச அளவுக்கு அவரு இந்தியர்கள் எப்படி ரஷ்யா வந்து இதுவரைக்கும் ஒரு நம்பகத்தன்மையான ஒரு கூட்டாளியா இந்தியா பாக்குறாங்க, இந்திய மக்கள் பாக்குறாங்க. சோ இதே மாதிரியான ஒரு விஷயங்களை இப்ப கொண்டு வரணும் அப்படின்ற முயற்சிகளை ரொம்ப சிரமப்பட்டு அவர் வேலை செய்யறாரு அப்படி தோணுதுங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் இருக்கட்டும், இதுவரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இதை பத்தி நான் நிறைய பார்த்திருக்கேன். மனோரமா புக்ல எல்லாம் படிக்கும் போது, என்சிசி டயத்துல குறிப்பா பெஸ்ட் கேடட், எஸ்எஸ்பி எக்ஸாம்ல எல்லாம் படிக்கும் போது எப்பொழுதுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பெரிய மாதிரியான ஒரு தோட்டத்தை தான் அமெரிக்கா காட்டுவாங்க. சோ இப்ப இவர் வந்து முடிஞ்ச அளவுக்கு இறங்கி போய் நெருக்கமான உறவுகளை கொண்டு வரணும், இந்திய மக்களுக்கு புரிய வைக்கணும்னு எல்லா விஷயத்திலையும் முயற்சி பண்றாரு அப்படின்றது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஆனா ட்ரம்ப்புக்கு பிறகு யாரு என்னைக்குமே அமெரிக்காவோட பாலிசி வந்து கண்டிப்பா தேவைக்கு ஏத்த மாதிரி தான் மாறிப்பாங்க. புரியுதுங்களா? சோ அது வந்து எந்த அளவுக்கு இந்தியாவோட நம்பகத்தன்மையை வந்து கொண்டு வரதுக்கு என்ன திட்டம் அமெரிக்கா வச்சிருக்காங்கன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கீழே கமெண்ட்டை சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சோ இதை தொடர்ந்து அடுத்து பார்க்க போற முக்கியமான செய்தி தாங்க. அதாவது தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பாகிஸ்தானை பத்தி பேசும்போது இந்த ஏரியால அந்த சம்பவம் நடந்தது, இந்த ஏரியால இந்த சம்பவம் நடந்தது, இத்தனை மாதங்கள்ல இத்தனை 100 பேர் 1000 கூட தாண்டும் போது கொல்லப்பட்டிருக்காங்க. இதே தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பலூச்சிஸ்தான்ல குட்டால ஒரு சம்பவம் மீண்டும் நடந்திருக்கு. 24 பேர், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது ரெக்கார்டட் வீடியோ பேசிட்டு இருக்க வரைக்கும் 24 பேர், ஆனா 100க்கும் மேல வந்து இன்ஜுரி ஏற்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து இப்ப இந்த தாக்குதல் எங்க கரெக்டா நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு மூவிங் ட்ரெயின்ல இந்த அட்டாக் வந்து நடந்திருக்கு. அட்டாக் தான் நடந்திருக்கு. அந்த வார்த்தையை நான் வந்து சொல்ல விரும்பல. சோ இந்த அட்டாக் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மெட்டீரியலை வந்து பயன்படுத்தி இதை தாக்குதல் நடத்திருக்காங்க. ஜாஃபர் எக்ஸ்பிரஸ். ஸோ ஜாஃபர் எக்ஸ்பிரஸ் வந்து இது செகண்ட் டைம் டார்கெட். ஃபர்ஸ்ட் டைம் கிட்னாப் பண்ணாங்க. இப்ப இந்த டார்கெட் ஏன் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, இப்ப இந்த எட்முபாரக் வரப்போகுது. ஸோ இதை ஒட்டி அவங்க வந்து ஃபெஸ்டிவலை ஒட்டி நிறைய பேர், குறிப்பா ஆர்மி பர்சன்ஸ் வந்து டிராவல் பண்ணுவாங்க. அந்த டிராவல் பண்ணும்போது அதிகமா பேர் டிராவல் பண்ணும்போது பாதிப்பு சேதாரம் அதிகமா இருக்கும் அப்படின்னு இதை பண்ணியிருக்காங்க. பட் சிவிலியன்ஸும் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க, மிகப்பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு செய்திகள் வருது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி யார் வந்து இதை பொறுப்பேற்றிருக்காங்க பாத்தீங்கன்னா, பிஎல்ஏ வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லை, நாங்க இன்னும் மிகப்பெரிய லெவல்ல தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஷெபாஸ் ஷெரீப் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு. ஆனா கண்டனங்கள் தெரிவிச்சுட்டு என்ன பண்ணிருக்காருன்னா, சைனாவுக்கு பறந்துட்டாரு. கண்டனங்கள் மட்டும் தான் தெரிவிச்சிட்டு இருக்காரு. ஏன் இந்தியா ஏதோ எல்லைக்குள்ள லைட்டா ஏர்ஃபோர்ஸோட விங்ஸ் இப்படி டச் பண்ணிட்டு போச்சு அப்படின்றதுக்காக உடனே தாக்குதல் பண்ணுவோம்னு அப்படி தேச உணர்வை தூண்டி விடுற மாதிரி பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் பண்ணுவாரு. இப்ப இவ்வளவு பெரிய தாக்குதல், கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேல
இந்த ஆண்டு தொடக்கத்துல இருந்து மொத்தமா சிவிலியன்ஸ் எல்லாரும் சேர்த்து பயங்கரவாதத்தினால தாக்குதல்னால ஏற்பட்ட ஒரு சோகமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க சொல்றாங்க. ஸோ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது அவரு நேரடியா இப்ப சைனா கிட்ட போய் கெஞ்சறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாருன்ற செய்திகள் வருது. இது மட்டும் இல்ல, துருக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த தாக்குதல்ல. உடனே ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. 24 hours கூட ஆனாலும் சைனா இது வரைக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ண நான் தேடி பார்த்தேன். சைனா ஏதாவது பண்ணிருக்காங்க, மேபி இதுக்கப்புறம் பண்ணிருக்கலாம். பட் கொடூரமான தாக்குதல் தாங்க இது, கொடூரமான தாக்குதல். துருக்கியோட ஃபாரின் மினிஸ்டரும் இதுதான் சொல்றாரு. இந்த தாக்குதலை நாங்க கண்டிப்பா மிகப்பெரிய ஒரு கண்டனம் தெரிவிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சோ இந்த பிராந்தியத்துல அமைதிகளை கொண்டு வரதுக்கான முழு ஆதரவுகள் பாகிஸ்தானுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தானுக்கு அமைதியை கொண்டு வரதுக்கு பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களாம். எவ்வளவு பெரிய ஒரு காமெடியான ஒரு ஸ்டேட்மெண்டா தான் நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத சொல்லுங்க. சோ இதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். பார்ப்போம் அடுத்த வர செய்திகள்ல. ஷெபாஸ் ஷெரீப் போயிட்டு என்னத்தை அள்ளிக்கிட்டு வராது, சைனால பெரிய ஒப்பந்தங்கள் பெரிய கான்ட்ராக்ட் சொன்னாங்க, அது பார்ப்போம். அதுக்கப்புறம் இதுக்கு பதிலடி கொடுப்பாங்களா மாட்டாங்களா? இந்த மாதிரி தாக்குதல் தான் நடந்துட்டு இருக்கு, பதிலடிகள் கொடுக்குற மாதிரி நமக்கு தெரியல, அதையும் பார்ப்போம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சேனலோட இணைஞ்சிருங்க. உங்களுக்கு இதை தவிர வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் தயவு செய்து கேளுங்க, டைரக்டா கூட கேளுங்க. இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கடைசி வரைக்கும் பார்த்தமைக்கு நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.